வணக்கம். கும்பம் ராசி அன்பு நேயர்களே, எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கும்பம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் காலத்தை விட ஒரு படி முன்னே பயணிக்கும் சிந்தனை வீரர்கள். இவர்களின் மனம் எப்போதும் புதியது என்ன, இதில் மாற்றம் செய்ய முடியுமா என்ற கேள்விகளோடு இயங்கிக் கொண்டே இருக்கும். உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் கும்பம் ராசிக்காரர்கள். பழைய பழக்க வழக்கங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள குறைகளை பார்த்து அதை சரி செய்து இன்னும் அழகாக மாற்ற வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் இவர்களுக்குள் அடங்கி கிடக்கும். ஒருவரை ஒருவர் மனிதர்களாக மதிக்க வேண்டும், யாரும் யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது என்ற உயர்ந்த மனித நேய சிந்தனையும் இவர்களுடைய இயல்பான குணமாகும். அதனால்தான் கூட்டத்தோடு கலந்து வாழ்ந்தாலும் தனித்துவமான சிந்தனையால் எப்போதும் தனியாக தெரியக்கூடியவர்களாக கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள். கும்பம் ராசிக்காரர்களின் குணாதிசயங்களில் மிக முக்கியமான ஒன்று சுதந்திர விருப்பம். இவர்களுக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்காது. இப்படிதான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒத்துக்கொள்ளாது. வாழ்க்கை ஒரு பரந்த வானம் என்றால் அந்த வானத்தில் சுதந்திரமாக பறக்க விரும்பும் பறவைகள் கும்பம் ராசிக்காரர்கள். தங்களை அடக்கி வைத்தால் உடனே மனம் சோர்ந்து போய்விடுவார்கள். ஆனால் சுதந்திரம் கிடைத்தால் அற்புதமான சாதனைகளை செய்து காட்டுவார்கள். வேலை செய்யும் இடமாக இருந்தாலும், குடும்பம் வாழ்க்கையாக இருந்தாலும், நண்பர்கள் வட்டமாக இருந்தாலும் என்னை புரிந்து கொண்டு என் தனித்தன்மையை மதியுங்கள் என்பதே இவர்களின் உள்ளார்ந்த கோரிக்கை. அதே நேரத்தில் மற்றவர்களின் சுதந்திரத்தையும் மதிக்கும் பெருந்தன்மையும் இவர்களிடம் அதிகம் காணப்படும். அறிவாற்றல் கும்பம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம். இவர்கள் எதையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள முயல்வார்கள். சாதாரண மனிதன் கடந்து போகும் விஷயத்தில் கூட இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறதோ என்று யோசிப்பவர்கள் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சமூக சீர்திருத்தம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயல்பாகவே ஆர்வங்கள் இருக்கும். ஏனென்றால் இவை அனைத்து மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிகள் என்று இவர்களின் மனம் உணர்கிறது. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, என்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கும்பம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் தங்களின் தேவைகளை மறந்து மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடும் மனப்பான்மை இவர்களுக்கு வரும். மேலும் உறவுகளில் கும்பம் ராசிக்காரர்கள் சற்றே வித்தியாசமானவர்கள். வெளிப்படையாக பார்த்தால் உணர்ச்சி குறைவனர்களாக தோன்றலாம். ஆனால் அது உண்மையல்ல. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாதவர்களாக இருப்பதே உண்மை. உள்ளுக்குள் ஆழமான பாசமும் விசுவாசமும் இருந்தால் அதை வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ காட்டுவதில் சற்று தயக்கம் இருக்கும். காதல் வாழ்க்கையில் கூட நீ என் சொற்று என்று நினைப்பதை விட நீ என் தோழன், என் தோழி என்று நினைக்கும் மனநிலை அதிகம். அதனால்தான் கும்பம் ராசிக்காரோடு வாழ்வது ஒரு பயணத்தைப் போல இருக்கும். எப்போதும் புதிய அனுபவங்கள், புதிய யோசனைகள், புதிய கனவு நிறைந்த பயணம். இவர்களை புரிந்து கொண்டு இவர்களின் சுதந்திரத்தையும் சிந்தனைகளையும் மதிக்கும் ஒருவருடன் இணைந்தால் வாழ்க்கை ஒரு அற்புதமான கதை போல மாறும். மொத்தத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் மனித குலத்தின் எதிர்காலத்தை கனவு காண்பவர்கள். இவர்கள் இல்லை என்றால் உலகம் இன்னும் பழைய பாதையிலே பயணித்து கொண்டிருக்கும். மாற்றம், புதுமை, மனிதநேயம், சுதந்திரம், இந்த 4 தூண்களில் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இவர்களின் சிந்தனை மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம். சிலர் இவர்களை வித்தியாசமானவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அவர் சொன்னதுதான் சரி என்று உலகமே ஒத்துக்கொள்ளும் வகையில் சிந்திக்கும் ஆற்றல் இவர்களிடம் உள்ளது. அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் என்பது ஒரு சாதாரண ராசி அல்ல. அது ஒரு சிந்தனை, ஒரு இயக்கம், ஒரு மாற்றத்தின் விதை என்று சொன்னால் மிகையாகாது. குறிப்பாக கும்பம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது சாதாரண பாதையில் செல்லும் பயணமல்ல. அது புது பாதைகளை உருவாக்கும் ஒரு சாகச பயணம். இவர்களுக்கு ஒரே மாதிரி வேலை, ஒரே மாதிரி சூழல், ஒரே மாதிரி மனிதர்கள் என்றால் உடனே மனம் சலித்துவிடும். அதனால்தான் அரசு வேலை, அலுவலக வேலை போன்ற கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும் இடங்களில் இவர்களுக்கு சில சமயம் மன அமைதி கிடைக்காது. ஆனால் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், சமூக சேவை, மீடியா, எழுத்து, அறிவியல், புதிய தொழில் முயற்சிகள் போன்ற துறைகளில் கும்பம் ராசிக்காரர்கள் பிரகாசிப்பார்கள். இதுவரை யாரும் செய்யாத ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்ற உள் உந்துதல் இவர்களை முன்னே தள்ளும். பணம் மற்றும் குறிக்கோள், அந்த பணம் மூலம் உலகத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதனால்தான் சில நேரங்களில் மிகப்பெரிய வாய்ப்புகளை விட்டுவிட்டு மனதிற்கு பிடித்த மனிதநேயமான வேலைகளை தேர்வு செய்வார்கள். பண விஷயத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். சிலர் போல் சேர்த்து வைத்து பார்த்து செலவழிப்பவர்கள் அல்ல. பணம் ஒரு கருவிதான், வாழ்க்கை ஒரு அனுபவம் என்று நினைப்பவர்கள். அதனால்தான் இவர்களிடம் பணம் வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்காமல் போகும். நண்பர்களுக்கு உதவி செய்வது, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உதவுவது, சமூக விஷயங்களுக்கு செலவிடுவது போன்றவற்றில் தயக்கம் இருக்காது. ஆனால் இந்த நல்ல மனசு சில நேரங்களில் அவர்களுக்கே ஆபத்தாக மாறும். யாரையும் நம்பி பணம் கொடுத்தால் திரும்ப கிடைக்காமல் போகும் சூழ்நிலை வரலாம்.
அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் நல்ல மனசு நல்லதுதான், ஆனால் கணக்குடன் இருக்க வேண்டும் என்பதே. பணத்தையும் மனிதர்களையும் சமநிலையுடன் பார்க்க ஆரம்பித்தால் இவர்களின் வாழ்க்கை நிலை மிகவும் உயர்வடையும். கும்பம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து இவர்களுடைய மனதின் சஞ்சலம்தான். இன்று ஒரு யோசனை, நாளை இன்னொரு யோசனை, மறுநாள் இன்னொரு கனவு, இப்படி மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் தொடங்கிய வேலையை முடிக்காமல் அடுத்தடுத்து தாவும் பழக்கம் சிலருக்கு இருக்கும். இதனால் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள் கைவிட வாய்ப்புகள் உண்டு. மேலும் எல்லோரையும் சமமாக நினைக்கும் பழக்கம் இருப்பதால் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் ஒரே அளவுக்கு நம்பி ஏமாறும் சூழ்நிலையும் வரலாம். எல்லோரும் நல்லவர்களே என்ற எண்ணம் உலகத்தில் எப்போதும் வேலை செய்யாது என்பதை உணர்ந்தால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பாக முன்னே செல்ல முடியும். அவர்களுடைய அறிவு பெரியது, ஆனால் அந்த அறிவை நிலைத்த முடிவுகளாக மாற்றும் பொறுமை வந்தால் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். அதேபோல் கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது சாதாரண காதல் கதையல்ல, அது ஒரு நட்பு கலந்த காதல் காவியம். இவர்களுக்கு காதல் என்றால் உடல் ஈர்ப்போ உடனடி ஆசை மட்டுமோ அல்ல, மனதோடு மனம் பேசும் இணைப்பு தான் முக்கியம். பேசி புரிந்து கொள்ளும் உறவு, ஒருவருக்கொருவர் சிந்தனையை மதிக்கும் நட்பு, கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் துணை, இவையே இவர்களுக்கு காதலின் அடிப்படை. அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் காதலித்தால் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களுடைய மிகச்சிறந்த நண்பராக மாறுவார்கள். ஆனால் அதிக உரிமை, அதிக சந்தேகம், அதிக கட்டுப்பாடு இருந்தால் இவர்களின் மனம் மெதுவாக அந்த உறவிலிருந்து விலகத் தொடங்கும். என்னை புரிந்துகொள், என்னை கட்டுப்படுத்தாத என்பதே கும்பம் ராசிக்காரர்களின் காதல் மொழி. அவர்களை நம்பி அவர்களுடைய சிந்தனைகளையும் சுதந்திரத்தையும் மதிக்கும் ஒருவரோடு இணைந்தால் அந்த காதல் ஒரு காலத்தை கடந்து நிற்கும் காவியமாக மாறும். குடும்ப வாழ்க்கையில் கும்பம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக காட்டும் அளவுக்கு உணர்ச்சியற்றவர்கள் அல்ல, ஆனால் உள்ளுக்குள் குடும்பத்திற்காக உயிரை கொடுக்க தயங்காதவர்கள். பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் எல்லோரையும் சமமாக மதிக்கும் மனநிலை இவர்களிடம் இருக்கும். ஆனால் பாரம்பரிய கட்டுப்பாடுகள், இதுதான் வழக்கம், இதுதான் மரபு என்ற கட்டாயங்கள் இவர்களுக்கு சற்று சுமையாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது தவறு நடந்தால் அதை பார்த்து மௌனமாக இருப்பவர்கள் அல்ல, நேரடியாக பேசி தீர்க்க முயல்வார்கள். இதனால் சில நேரங்களில் குடும்பத்தில் அவர்களை மாறுபட்டவர் என்று கூட சொல்வார்கள். ஆனால் காலம் கடந்த பிறகு அவர் சொன்னதுதான் சரி என்று உணரும் சூழ்நிலை வரும். குடும்பத்தை சுமையாக நினைக்காமல் ஒரு பொறுப்பாகவும் ஒரு சேவையாகவும் நினைக்கும் குணம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. மேலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய தனிமை உணர்வு. எல்லோருடனும் பழகினாலும் மனதிற்குள் என்னை முழுமையாக புரிந்தவர்கள் இல்லை என்ற எண்ணம் அவர்களை சில நேரங்களில் தனியாக தள்ளிவிடும். அந்த நேரங்களில் அவர்கள் தங்களுக்குள் தாங்களே மூழ்கி உலகத்திலிருந்து விலகும் பழக்கம் உருவாகலாம். மேலும் மிக அதிகமாக யோசிக்கும் குணம் இருப்பதால் சிறிய பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனையாக மனதில் பெருக்கிக் கொள்வார்கள். இதனால் மன அழுத்தம், சோர்வு போன்றவை வரக்கூடும். அதேபோல் யாரையும் வேறுபாடு பார்க்காமல் நம்பும் குணம் இருப்பதால் தவறான மனிதர்களால் ஏமாற்றப்படும் வாய்ப்பு அதிகம். நான் எல்லோரையும் போல இல்லை என்ற எண்ணம் நல்லதுதான், ஆனால் நான் யாரையும் பார்க்காமல் நம்பலாம் என்ற எண்ணம் ஆபத்தானது என்பதை கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவத்தால் தான் கற்றுக்கொள்வார்கள். அதாவது கும்ப ராசியின் முதல் வீட்டில் 4 கிரகங்கள் ஒன்றிணைவதால் அதிர்ஷ்டம் உச்சத்தை அடையும், பணவரவு அதிகரிக்கும், நீண்ட நாள் பண பிரச்சனைகள் நீங்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம், தங்கம் வெள்ளி முதலீடுகள் லாபம் தரும், புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு. அது மட்டுமில்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களின் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் அதிகரிக்கும் ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 தினங்களுக்கு புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் முன்னர் மற்றவர்களிடம் பகிர்வதும் கூடாது. நிதானமாக செயல்படுங்கள். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் முன்னெச்சரிக்கையுடன் எடுத்து வையுங்கள். நிபுணர்கள் கூற்றுப்படி அடுத்த 2 தினங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பதும் நல்லது. குறிப்பாக திருமண காரியங்கள் குறித்து பேசாமல் இருப்பதும் நல்லது. படித்து முடித்து புதிய பணிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்கள், நேர்காணலில் பங்கெடுக்கும் நபர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிறு தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் சந்திப்புகளில் தன்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஏனென்றால் கும்பம் சனியின் சொந்த ராசியாகும். செவ்வாய் உடனான சனி பகவானின் பார்வை கும்ப ராசியினரின் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் சேரலாம். இதனால் தொழில் விரிவடையும். குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணப்படும். குறிப்பாக கும்பராசியின் தனஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கை நடைபெறுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், திடீர் பணவரவு கிடைக்கும், தொழிலில் லாபங்கள் உயரும், பேச்சாற்றல் மூலம் காரியங்களை சாதிப்பீர்கள்.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களின் வீடு வாங்கும் யோகம் என்பது சாதாரணமாக வரும் யோகம் அல்ல. அது வாழ்க்கையில் நிலைபெறும் கட்டடத்தை சுட்டிக்காட்டும் ஒரு முக்கிய அடையாளம். இவர்கள் இளமையில் வீடு வாங்க வேண்டும் என்று பெரிதாக நினைக்க மாட்டார்கள். உலகத்தை சுற்ற வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில், குறிப்பாக மனநிலை நிலைத்த பிறகு, இவர்களுக்குள் எனக்கென ஒரு இடம் வேண்டும், அது என் சிந்தனைகளுக்கான ஆலயம் போல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக உருவாகும். அப்போதுதான் வீடு வாங்கும் யோகம் செயல்படத் தொடங்கும். பெரும்பாலும் இவர்கள் வீடு வாங்குவது சாதாரண காரணத்திற்காக அல்ல. வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் நேரத்தில்தான். வேலை உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, பெரிய தொழில் ஆரம்பம் அல்லது குடும்பத்தின் நல்ல நிகழ்வு போன்ற காலகட்டங்களில் வீடு வாங்கும் யோகம் இணைந்து வரும். இவர்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய தொகை கிடைப்பது, கடன் உதவி கிடைப்பது அல்லது யாராவது வழியாக நல்ல சலுகை கிடைப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். நான் நினைத்ததே நடக்கவில்லை, ஆனால் எனக்கு நல்லதுதான் நடந்தது என்று சொல்வது போல தாமதமாக வந்தாலும் நீண்ட காலம் நிலைக்கும் சொத்து யோகம் இவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக நகரப்பகுதி, நவீன வசதிகள் உள்ள வீடு அல்லது புதுமையான வடிவமைப்புள்ள வீடு ஆகியவற்றில் இவர்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும். அதனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது அவர்களுடைய சிந்தனைகளுக்கும் கனவுகளுக்கும் ஒரு அடையாளமாக மாறும். கும்பம் ராசிக்காரர்களின் கார் வாங்கும் யோகம் அவர்களுடைய சுதந்திர விருப்பத்தோடு நேரடியாக தொடர்புடையது. இவர்களுக்கு கார் என்பது ஆடம்பரமல்ல, அது ஒரு சுதந்திர சின்னம். எங்கே வேண்டுமானாலும் போகலாம், யாரிடமும் கேட்காமல் நகரலாம், தனக்கென ஒரு உலகம் உருவாக்கலாம் என்ற உணவை கார் அவர்களுக்கு தரும். அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்கள் கார் வாங்கும் போது வெறும் விலை அல்லது பிராண்டை மட்டும் பார்க்க மாட்டார்கள். இதனால் என் வாழ்க்கையை உணர முடியுமா என்பதே முக்கியமாக இருக்கும். சில ஃபோர்ஸ் கார், சிலர் எலக்ட்ரிக் கார், சிலர் புதுமையான மாடல் கார் என்று தனித்துவமாக தயார் செய்வார்கள். இவர்களுக்கு கார் வாங்கும் யோகம் பெரும்பாலும் திடீரென வந்து சேரும். ஒரு நாள் நினைப்பார்கள், அடுத்த சில மாதங்களில் வாங்கி விடுவார்கள். அது வேலை உயர்வின் பலனாக இருக்கலாம், தொழிலில் வந்த லாபமாக இருக்கலாம் அல்லது குடும்ப ஆதரவால் இருக்கலாம். குறிப்பாக தொழில்நுட்பம் தொடர்பான வேலை அல்லது வெளிநாட்டு தொடர்பு உள்ளவர்களுக்கு கார் வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக இருக்கும். கார் வாங்கிய பிறகு வாழ்க்கையில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். நான் என் காலில் நின்றுவிட்டேன் என்ற மனநிலை உருவாகும். அதனால்தான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு கார் என்பது ஒரு பொருள் அல்ல, அது அவர்களின் வளர்ச்சியின் அடையாளம். கும்பம் ராசிக்காரர்களின் தொழில்முறை என்பது ஒரே நேர்கோட்டில் செல்லும் பாதையல்ல, பல கிளைகள் கொண்ட ஒரு மரம் போல இருக்கும். இவர்கள் சிறு வயதிலேயே நான் இதுதான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்து அறிவு. இன்று ஒன்று பிடிக்கும், நாளை இன்னொன்று பிடிக்கும். ஆனால் அந்த அனைத்தையும் இணைக்கும் ஒரு பொதுவான குணம் இருக்கிறது. புதுமை, கணினி, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, மீடியா, சமூக சேவை, அரசியல் சிந்தனை, எழுத்து, கலை அல்லது புதிய தொழில் முயற்சி போன்ற துறைகளில் கும்பம் ராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அலுவலக வேலை செய்தாலும் அதில் புதுமை செய்ய வேண்டும் நினைப்பார்கள். இதை இப்படி செய்தால் எளிதாக இருக்குமே என்று மாற்றம் கொண்டு வர முயற்சிப்பார்கள். தொழில் தொடங்கினால் வழக்கமான கடை அல்லது சாதாரண வியாபாரம் அவர்களுக்கு மனநிறைவு தராது. புதிய யோசனை, புதிய முறை, ஆன்லைன் தொடர்பு, வெளிநாட்டு இணைப்பு போன்றவற்றுடன் தான் தொழில் வளர்ச்சி பெறும். ஆரம்பத்தில் பல தடைகள் வரும், சில நேரங்களில் தோல்வியும் சந்திப்பார்கள். ஆனால் கும்பம் ராசிக்காரர்களின் தனித்திறப்பு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் புதிய வடிவில் எழுந்து நிற்பது. நான் விழுந்தேன் என்று வருந்த மாட்டார்கள், இனி எப்படி எழுவது என்று யோசிப்பார்கள். அதனால்தான் இவர்களின் தொழில் வாழ்க்கை மெதுவாக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் திடீரென உயர்வடையும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு அல்லது வாழ்க்கையில் பெரிய அனுபவம் வந்த பிறகு இவர்களின் தொழில் நிலை வலுவடையும். அப்போது பணம் மட்டுமல்ல, மதிப்பு, மரியாதை, பெயர் எல்லாம் சேர்ந்து வரும். அதேபோல் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வீடு, கார், தொழில் என்ற மூன்றும் ஒரே நேரத்தில் வருவதில்லை. ஆனால் சரியான காலத்தில் சரியான வரிசையில் வந்து சேரும். முதலில் சிந்தனை வளர்ச்சி, பிறகு தொழில் வளர்ச்சி, அதன் பிறகு சொத்து வளர்ச்சி. இந்த வரிசைதான் இவர்களுக்கான இயல்பான பாதை. அதனால் கும்பராசிக்காரர்கள் அவசரப்படாமல் தங்களுடைய வழியில் சென்றால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்று மனநிறைவு அடையும் நாள்தான் நிச்சயம் வரும். அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து அவர்களுடைய மனதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இவர்களுக்கு அறிவு அதிகம், சிந்தனை ஆழம் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் மனம் ஒரே இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று ஒரு திட்டம், நாளை இன்னொரு திட்டம், மறுநாள் இன்னொரு கனவு. இப்படி தொடர்ந்து எண்ணங்கள் மாறுவதால் தொடங்கிய காரியங்களை முடிக்காமல் விட்டுவிடும் பழக்கம் உருவாகும். இதுவே இவர்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து. வாய்ப்பு கதவை தட்டும் போது அதை முழுமையாக பயன்படுத்தாமல் இதைவிட நல்லது வரும் என்று நினைத்து விட்டு விடுவார்கள். அதே போலதான் எல்லோரையும் சமமாக நினைக்கும் குணம் இருப்பதால் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் வேறுபடுத்தாமல் நம்பி ஏமாறும் சூழ்நிலையும் அதிகம். பண விஷயத்தில் கூட பணம் ஒரு கருவிதான் என்ற எண்ணம் காரணமாக கவனம் குறைவாக இருந்து தவறான முடிவுகள் எடுப்பார்கள். இதனால் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய உயர்வுகள் தாமதமாகும். மேலும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற தனிமை உணர்வு மனதுக்குள் பெரிதாக வளர்ந்தால்
அது அவர்களை உள்ளுக்குள் அழகு சுருங்கச் செய்து உலகத்திலிருந்து விலகச் செய்யும் ஆபத்தையும் ஏற்படுத்தும். இதுதான் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. மேலும் இந்த ஆபத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் தப்பிப்பது எப்படி என்றால், முதலில் தங்களுடைய மன ஓட்டத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா யோசனைகளையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முயற்சிக்காமல் இந்த ஒரு விஷயம் மட்டும் இப்போது என்று முடிவு செய்வது, அதை முடித்த பிறகு அடுத்தடுத்து செல்லும் பழக்கம் வந்தால் வாழ்க்கை தானாகவே மாறத் தொடங்கும். மேலும் மனிதர்களை நம்புவதற்கு முன் அவர்களின் செயல்களை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளை மட்டும் நம்பாமல் செயலை கவனிக்கும் பழக்கம் வந்தால் ஏமாற்றங்கள் குறையும். பண விஷயத்தில் வருமானம் எவ்வளவு என்றாலும் சேமிப்பு அவசியம் என்ற உண்மையை மனதில் பதிய வைக்க வேண்டும். சிறிய தொகை என்றாலும் தொடர்பு சேமித்தால் அது எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பாக மாறும். மனதில் தனிமை அதிகமாக வந்தால் அதை உள்ளுக்குள் அடக்காமல் நம்பகமான ஒருவரிடம் பேச வேண்டும். அதை கும்பம் ராசிக்காரர்கள் பேசினால்தான் சுமை குறையும். அமைதியாக இருந்தால்தான் சுமை பெருகும். அதனால்தான் இவர்களுக்கு மன ஒழுக்கம், மன வெளிப்பாடு இரண்டும் மிக முக்கியமான பாதுகாப்பு கவசம். கும்பம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்பது கடுமையான பூஜை அல்லது பயமுறுத்தும் சடங்கு அல்ல. இவர்களுக்கு பொருந்தும் பரிகாரம் மனித நேயமும் மன ஒழுக்கமும் தான். வாரத்தில் ஒரு நாளாவது ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, இயலாதவர்களுக்கு உதவுவது, தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போன்ற நல்ல செயல்கள் இவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் தடைகளை மெதுவாக நீக்கும். குறிப்பாக சனிக்கிழமை காலை நேரத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சனீஸ்வராய நமக என்று 108 முறை ஜபம் செய்வது இவர்களின் மனதையும் வாழ்க்கையும் சீராக்கும். நீல நிறம் அல்லது வெள்ளை நிற ஆடைகள் அணிவது, நீல நிற பொருட்களை அருகில் வைத்துக் கொள்வது இவர்களுக்கு மன அமைதிகளை தரும். மேலும் மரம் நடுவது, பறவைகளுக்கு உணவு வைப்பது போன்ற செயல்கள் இவர்களுடைய கர்மத்தை மென்மையாக மாற்றும். நான் மட்டும் நல்லாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படும் எந்த செயலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு படிமாறமாகவே மாறும். இனிமேல் கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்றால், அது ஒரே நாளில் நடக்கப் போவது கிடையாது. ஆனால் ஒரே வழியில் நடந்தால் நிச்சயம் நடக்கும். முதலில் தங்களுடைய தனித்துவத்தை குறையாக நினைக்காமல் அதையே பலமாக மாற்ற வேண்டும். நான் வித்தியாசமானவன் என்று நினைப்பதை விட நான் புதுமையானவன் என்று நினைக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை வேறு கோணத்தில் தெரியும். தொழிலில் ஒரு இடத்தில் நின்று விடாமல் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கம் வந்தால் காலம் அவர்களுக்காக வேலை செய்யும். குறிப்பாக தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, சமூக சேவை, எழுத்து, மீடியா, புதிய தொழில் முயற்சி போன்ற துறைகளில் முயற்சி செய்தால் பெயரும் பணமும் ஒரே நேரத்தில் வரும் வாய்ப்புகள் அதிகம். ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் திடீரென்று பெரிய உயர்வு வரும். அப்போது மக்கள் நீங்க திடீரென்று உயர்ந்தீங்களே என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அந்த உயர்வுக்கு பின்னால் பல வருடங்கள் அமைதியாக இருக்க முயற்சிகள் இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது பணம் மட்டுமல்ல, மனநிறைவு, மதிப்பு, மரியாதை, சமூகத்தில் நல்ல பெயர் இவையெல்லாம் சேர்ந்து வரும் வெற்றி. மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பம் ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் என்பது ஒரே இரவில் வரும் அதிர்ஷ்டம் அல்ல, அது மெதுவாக சேரும் செல்வ யோகம். இவர்களுக்கு பிறர் போல் லாட்ரி மாதிரி திடீர் பணம் கிடைப்பது அரிது. ஆனால் வாழ்க்கையில் சேரும் அனுபவங்கள், அறிவு, தொடர்புகள் ஆள் சேர்ந்து ஒரு கட்டத்தில் பணமாக மாறும். இவர்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை வழக்கமான பாதையில் இருக்காது. அதனால் ஆரம்பத்தில் வருமானம் நிலைமாறியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் இதுதான் என் வழி என்று ஒரு முடிவு எடுத்தால் அதிலேயே முழுமையாக இறங்குவார்கள். அப்போதுதான் பணக்கார யோகம் முழுமையாக செயல்பட தொடங்கும். குறிப்பாக தொழில்நுட்பம், இணையம், வெளிநாட்டு தொடர்பு, சமூக சேவை சார்ந்த திட்டங்கள், புதுமையான வியாபாரம் போன்ற துறைகளில் ஈடுபட்டால் பணம் அவர்களை தேடி வரும். மற்றவர்களைப் போல சேமிக்காமல் இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சொத்து, வீடு, வாகனம் என்ற வடிவில் பணம் நிலைத்ததாக மாறும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் என்றால் வெறும் பணக்கார வாழ்க்கை அல்ல, என்னிடம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்ற நிலைதான் அவர்களின் உண்மையான செல்வ நிலை. கும்பம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது அரசியலோ பெரிய பதவியோ மட்டுமல்ல, அது மரியாதைகளையும் அதிகாரமும் சேர்ந்து வரும் யோகம். இவர்கள் இயல்பாகவே கூட்டத்தை வழிநடத்தும் சிந்தனை கொண்டவர்கள். பேசும் திறன், யோசிக்கும் திறன், மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கும் மனம், இவையெல்லாம் சேர்ந்தால் அவர்களை தலைமை இடத்திற்கு தள்ளும். ஆரம்பத்தில் இவர்களின் கருத்துக்களை யாரும் பெரிதாக கேட்க மாட்டார்கள். இவர் வித்தியாசமாக பேசுகிறார் என்று ஒதுக்குவார்கள். ஆனால் காலம் சென்ற பிறகு அதே கருத்துக்கள் சரியாக இருப்பதை உலகம் உணரும். அப்போதுதான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தொடங்கும். பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவி, சொந்த தொழிலில் தலைமை அல்லது சமூகத்தில் மதிப்புள்ள நிலை எதுவாக இருந்தாலும் நான் ஒருவன் என்ற அடையாளம் கிடைக்கும். இதுதான் இவர்களுக்கான ராஜயோகத்தின் அடையாளம். அதனால் கும்பம் ராசிக்காரர்கள் அரசியல் மட்டுமல்ல, எந்த துறையிலும் தலைவர்களாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய உயர்வு வரும். வயது பெரும்பாலும் 30 வயதுக்கு பிறகுதான் தெளிவாக தெரியும். 20 வயதில் முயற்சி, குழப்பம், தேடல் இருக்கும்.
25 வயதில் தோல்வி, திசை மாறுதல், நம்பிக்கை இழப்பு கூட வரலாம். ஆனால் 30 வயதுக்கு பிறகு என் வாழ்க்கை இதுதான் என்று தெளிவு வரும். அந்த தெளிவுடன் எடுத்த முடிவுகள் தான் பெரிய உயர்வை உருவாக்கும். 32 முதல் 36 வயது வரை ஒரு பெரிய மாற்றம், வேலை மாற்றம், தொழில் தொடக்கம், வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது பெரிய பதவி உயர்வு இவற்றில் ஒன்று நடக்கும். அதற்கு பிறகு 40 வயதுக்குள் வாழ்க்கை நிலை உறுதியாகும். அந்த நேரத்தில் தான் வீடு, கார், சேமிப்பு, மரியாதை, ஆள் ஒரே வரிசையில் வரும். இதனால் கும்பம் ராசிக்காரர்கள் இளமையில் தாமதமாகிறதே என்று வருத்தப்பட வேண்டாம். இவர்களின் வெற்றி தாமதமாக வரும், ஆனால் வலுவாக வரும் வகை. எதிர்காலத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரும் மிகப்பெரிய திருப்பம் என்னவென்றால், அவர்களின் மன மாற்றத்திலிருந்து தொடங்கும். இதுவரை எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடியவர்கள் இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். அந்த முடிவு வந்த நாளிலிருந்து வாழ்க்கை வேகமாக நகரத் தொடங்கும். இதுவரை பலரை நம்பி ஏமாந்தவர்கள் இனிமேல் மனிதர்களை தேர்ந்தெடுத்து பழகத் தொடங்குவார்கள். பணத்தை அலட்சியம் செய்யாதவர்கள் இனிமேல் திட்டமிட்டு பயன்படுத்துவார்கள். மனம் குழப்பமாக இருந்தவர்கள் இனிமேல் ஒரே இலக்கத்தில் கவனம் செலுத்துவார்கள். இந்த மாற்றம் வந்தவுடன் வாழ்க்கையில் தடைகள் குறையும், வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். நான் இப்படி மாறுவேன் என்று நினைக்கவே இல்லை என்று சொல்வது போல் அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும் அளவுக்கு உயர்வு வரும். இதுதான் கும்பம் ராசிக்காரர்களின் எதிர்கால திருப்பம். வெளியில் மாற்றம் வருவதற்கு முன்பு உள்ளே மாற்றம் வருவது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.